அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான கருத்துக்களை தான் தெரிஞ்சுக்கிற போறோம். ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிற போறோம். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு கோயிலில் அமைஞ்சிருக்கும் காட்டழகர் பெருமாள் கோயிலை பத்தி தான் தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த கோயிலை பத்தி சொல்லுங்கன்ட்டு நம்ம வடிவேல் பயிரோட்டத்தில் வேலை பார்க்குற டெப்டி மேனேஜர் தங்கதுரை சார் தான் தகவலை பரிமாறி விட்டாப்புல. இந்த கோயிலுக்கு நிறைய முறை போயிருக்கேன். அவர் தான் சில தகவலை பரிமாறி விட்டாப்புல. இந்த கோயிலை பத்தி சொல்லுங்கன்னு விட்டாப்புல. அதே மாதிரி நான் மொதல் வீடியோ எடுத்தோடனே நம்ம டெப்டி சாருக்கும் ஓனர் சாருக்கும் தான் விகாஸ் சாருக்கும் தான் சேவ் பண்ணியிருந்தேன். அவங்க தான் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுங்க, நல்லா இருக்கும், ரீச் ஆகும் அப்படின்ட்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்காண்டி தான் நான் ஆன்மீக சார்ந்த தகவலை இன்னும் நிறைய சொல்லலான்ட்டு முடிவெடுத்தேன். எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ண வடிவேல் பயிரோட்டக்கும் டெப்டி மேனேஜர் தங்கதுரை சாருக்கும் ஓனர் விகாஸ் சாருக்கும் மிக்க நன்றிகள். அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் செண்பகத்தோப்பு வனப்பகுதி இருக்கு. அங்க காட்டழகர் பெருமாள் வித்தியிருக்கார். இந்த கோயிலுக்கு எப்படி செல்லணும்? ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் பஸ்ல வந்துடலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஆட்டோ பிடிச்சி போகணும். செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் எல்லா நாட்களும் அந்த வனப்பகுதியில வந்து எல்லாரையும் விட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த வனப்பகுதியில் விடுவாங்க. ஆட்டோ பிடிச்சி அந்த செண்பகத்தோப்பு போயிட்டோம்னா அந்த செண்பகத்தோப்புல 2 ரோடு பிரியும். ரைட்ல ஒன்று, லெஃப்ட்ல ஒன்று. அந்த ரைட்ல இருக்கிறது வந்து வனப்பேச்சியம்மன் கோயில். நம்ம குட்டிப்புலி படத்துல வந்து சசிகுமார் அவங்க அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயில்ல பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு கோயில் கட்டிருப்பாங்களா, அதான் அந்த வனப்பேச்சியம்மன் கோயில். அது வரைக்கும் நம்ம வாகனத்திலயோ 2 வீலர்லயோ வந்து அது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒற்றையடி பாதை தான். அதுக்கடுத்து நம்ம வாகனத்துலாம் போக முடியாது, நடந்துதான் செல்லணும். அந்த இதுல இருந்து 8 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ளணும். 8 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம்னா அந்த காட்டழகர் பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இந்த 8 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ளும் போதே இடையில ஒரு 3 ஓடைகள் கிராஸ் ஆகும், நீரோடைகள். போக அந்த நீரோடைகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆறு மாதிரி ஒரு இடத்துல பாயும். அந்த ஆற்றுல வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி தான் இருக்கும், மலை மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு நீர் வீழ்ச்சி மாதிரி விழும். அந்த மலைக்கு வந்து மீன் வெட்டும் பாறை என்று பெயர். மீன் வெட்டும் பாறைனா தண்ணி விழும்போது மீன்கள் வந்து அந்த நீரை எதிர்த்து அந்த மலை மேல ஏறுமா, அதனால மீன் வெட்டும் பாறைங்கிறாங்க. அந்த மூலிகை நிறைந்த நீர்ல குளிச்சாலே பல சரும நோய்கள் சரியாகுங்கிறது ஐதீகம். இப்போ 8 கிலோமீட்டர் நடைபயணமா நம்ம போன பிறகு மலை அடிவாரத்துல நூபர்ண கங்கை தீர்த்தம்னு இருக்கு. நூபர்ண கங்கை தீர்த்தம் பல அரிய வகை நோய்களையும் சரும நோய்களையும் சரி செய்யக்கூடியது. என்னங்க மினரல் வாட்டர் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு இனிச்சிருக்கும். மினரல் வாட்டர்னா தோத்து போயிடும். இந்த நூபர்ண கங்கை தீர்த்தம் எங்க இருந்து உருவாகுதுன்னு பல பேர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதை இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல எங்க இருந்து உருவாகுது அப்படின்ட்டு. கோடை காலத்திலயும் இந்த நூபர்ண கங்கை தீர்த்தம் வத்தாது, மழை காலத்திலயும் வத்தாது. எப்பொழுதும் அந்த கங்கை தீர்த்தம் அங்க வந்துகிட்டே இருக்கும். அதுல நம்ம வாய்ப்பு கிடைச்சா குளிங்க, சரும நோய்கள்லாம் சரியாகும். தண்ணியும் குடிங்க, குளிக்க விடலைன்னா தண்ணியை பிடிச்சி தலையில தெளிச்சுக்கோங்க, நல்லது. அந்த படிக்கட்டு கீழே இந்த நூபர்ண கங்கை தீர்த்தத்துக்கு கிட்ட ஒரு பலாமரம் இருக்கும். போக இந்த கோயில் சிறப்பு வந்து தமிழ் எழுத்துக்களின் சிறப்பு இயல்புகளை கொண்டது. அப்படி என்ன, 247 படிக்கட்டு இருக்கு. 247 படிக்கட்டுனா நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுதம் 1, மொத்தம் 247 எழுத்துக்கள். இந்த சிறப்பு இயல்புகளை கொண்டதுதான் இந்த படிக்கட்டுகள். இந்த கோயிலை வந்து பாண்டிய மன்னர்கள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் என்னைக்கு திறந்திருக்கும், அதாவது ஒவ்வொரு பிரதி தமிழ் மாதம் கடைசி சனி ஞாயிறு இந்த கோயில் திறந்திருக்கும். இங்க அன்னதானமும் உண்டு. வாழை இலையோடு சாம்பார், ரசம், ஒரு பாயாசம், அப்பளம், 2 வகை கூட்டுகள், மன திருப்தியான அன்னதானம் போடுவாங்க. அன்னதானமும் உண்டு. ஒவ்வொரு பிரதி தமிழ் மாதம் இறுதி கடைசி ஞாயிறு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயில சிறப்பு என்ன, எங்கேயும் இதே மாதிரி பெருமாளை பார்த்துருக்க முடியாது. 247 படி ஏறி பார்க்கணும்னா எங்கேயும் இதே மாதிரி பெருமாளை பார்த்துருக்க முடியாது. எல்லா கோயிலையும் வந்து புதேவி ஸ்ரீதேவி தாயாரோட பெருமாள் காட்சியளிப்பாரு. இங்க என்ன, புதேவி ஸ்ரீதேவி தாயாரோட தான் இந்த பெருமாள் காட்சியளிக்கிறாரு. என்ன சிறப்புன்னா, மதியம் 1 மணிக்கு இங்க வந்து பூஜை நடக்கும். அந்த 1 மணி பூஜையில வந்து இந்த பெருமாளுக்கு வந்து வளைய கம்பு, திருநெல்வேலியில வந்து வளைய கம்புன்பாங்க, வேட்டைக்கம்பை வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க. வேட்டையாடு தோட்டத்துல காட்சியளிப்பார் இந்த பெருமாள். வேற எங்கேயும் இதே மாதிரி வளைய கம்பு வச்சு பெருமாளை பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது. வளைய கம்பு தோட்டத்துல காட்சியளிப்பார். இந்த 1 மணி பூஜையில வேட்டையாடு தோட்டத்துல காட்சியளிப்பார். அதே அவ்வளோ திருப்தியா இருக்கும்.
போக இந்த 247 படிக்கட்டுகளை ஏறின உடனே கருப்சாமியை வழிபட்டு கோயிலுக்கு உள்ளே நுழையும் பொழுது கருடாழ்வார் இருப்பார். கருடாழ்வார் தரிசித்து கோயிலுக்குள்ள போகும்போது பூதேவி ஸ்ரீதேவி தாயாருடன் இந்த காட்டழகர் பெருமாள் காட்சியளிப்பார். ஒரு 5 அடி உயரம் இருக்கும் சிலையே. அப்படி பிரம்மாண்ட தோட்டத்தில் இருப்பார் காட்டழகர். கோயில் வந்து அவ்வளோ இயற்கை சூழ்ந்த பகுதி, வனப்பகுதி, சுத்தமான மூலிகை காற்று. இதையே சுவாசித்தாலேயே பல நோய்கள் தீரும். நூவர்ண கங்கை தீர்த்தத்தை குடிச்சாலேயே பல நோய்கள் தீரும், சரும நோய்களும் தீரும். அவ்வளோ மன நிம்மதி கொடுக்கும், அவ்வளோ வைப்ரேஷன் இருந்த கோயில். போக இந்த கோயிலுக்கு வந்து நான் பல முறை வந்து போகணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். வியம்புல என்ன சாத்தூர் கரப்பிள்ளையார் கோயில்ல இருக்க நம்ம ஐயர் சண்முகம் தான் கூட்டு போனார். சண்முகம் ஐயர் தான் கூட்டு போனார். அந்த கோயிலுக்கு போனோடனே எல்லாரும் சேர்ந்து நடந்து முதல்ல எடுத்தோடனே அன்னதானம் சாப்பிட்டு தான் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சோம். ஏறும்போது நான் முத வரமுடியல, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டோன்னே ஏற முடியல. அவங்க 50 படி தான் ஏறிப்பேன். எனக்கு மூச்சு வாங்க இருந்துச்சு. திண்டில் நான் படுத்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது என் கூட வந்தவங்க எல்லாரும் மலைக்கு போயிட்டாங்க. பின்னாடியும் ஒருத்தரையும் காணும், முன்னாடியும் ஒருத்தரையும் காணும். பயம் கொடுத்துருச்சு. வனப்பகுதியில உள்ள மலை படிக்கட்டுல ஒரு பயம் கொடுத்துருச்சு. என்னடா பெருமாளே அப்படின்ட்டு ஒரு பயம் கொடுத்து அப்படியே உட்கார்ந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது எங்கிருந்து ஒரு நாய் வந்ததுன்னு தெரியல, காலபைரவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல, என்கிட்ட வந்து நின்னாப்புல. நின்னோடனே எனக்கு ஒரு தெம்பு கிடைச்சது. நான் படி ஏற ஆரம்பிச்சேன். கூடயே அந்த நாயும் கூடயே வந்தது. கூடயே 247 படி ஏறி கருப்சாமியை தரிசிக்கிற வரைக்கும் அந்த நாய் கூடயே என்னை கோயில் வரைக்கும் வந்து விட்டுட்டு போச்சு. உள்ள போய் பெருமாள்லாம் தரிசித்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஐயர்ட்ட இதே மாதிரி சொன்ன ஒரு நாய் வந்தது, கூடயே கூட்டு வந்தது அப்படின்ட்டு. இதுல கோயில்ல இருக்க நாய் தான்ப்பா, யாருக்குமே இந்த அனுகிரகம் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாப்புல. அதுவும் போக சாமி கும்பிட்டு வந்தோடனே அந்த ஐயர் ஒரு கல்லனா அடுக்கி வச்சு பிரார்த்தனை செஞ்சாப்புல. என்ன சாமி அப்படின்னு கேட்கும்போது, நான் இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், இங்க அடுக்கி வச்சுட்டு போனா வீடு கட்டிடலாம் அப்படின்னாப்புல. அதே மாதிரி என்னையும் அடுக்கி வச்சுனாப்புல. நானும் அடுக்கி வச்சேன். கரெக்டா 1 வருஷத்துல இடமும் வாங்கியாச்சு, வீடும் கட்டியாச்சு. அவ்வளவு சக்தி வாய்ந்த தலம். வனப்பகுதி மூலிகை காற்று உடல் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. மாசு நிறைந்த காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். அந்த வனப்பகுதியில போய் மூலிகை காற்றை சுவாசித்து பாருங்க, அவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கும். இந்த நூவர்ண கங்கை தீர்த்தம் பல நோய்களை சரி செய்யக்கூடிய இந்த 247 படிக்கட்டு வழியா ஏறி பெருமாளை தரிசித்தாலே கோடி புண்ணியம். வாழ்வில் அனைத்து 16 வகைகளை செல்வங்களும் பெற்று நம்ம இன்புற்று வாழ அந்த காட்டழகர் பெருமாள் நம்மளுக்கு அருள் பாலிப்பார். இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சிறியலுப்புத்தூர் பகுதியில், செண்பாத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள காட்டழகர் பெருமாளை தரிசித்து வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.